வணக்கம் மக்களே. லாவா கொஞ்ச நாளாகவே நாங்கள் ஒரு அக்னின்ற பேரில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறோன்ட்டு ஹிண்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு ஹைப்பை ஏற்றிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக அந்த ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க. அப்படி இந்த ஃபோனில் என்னென்ன இருக்குது, அவங்க கொடுத்த பில்டப்புக்கு இந்த ஃபோனில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கா, எந்த ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா, இல்லாட்டி வேறு ஏதாவது நல்ல ஃபோன் பார்க்கலாமா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சுக்கான ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. கமான் லாவா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்குறீங்க. ஸோ எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தால் டிஸ்பிளேலே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இந்த ப்ரைஸில் வர எல்லா ஃபோன்லேயுமே நம்ம AMOLED தான் எதிர்பார்ப்போம், மற்ற பிராண்ட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க எல்சிடி பேனல் கொடுத்தது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க, அது ஓரளவுக்கு ஓகே. ரெசல்யூஷனுமே 1080p ஃபுல் HD ப்ளஸில் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தின்னாக கொடுத்துருக்காங்க. அந்த சென்டர் பஞ்ச் ஹோல் சைடில் இருக்க பெசில்ஸ்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. டிசைனுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக யூனிக்காக கொண்டு வரோன்ட்டு மொக்க பண்ணாமல் நம்ம ஆல்ரெடி பார்த்து பழகினா அதே டிசைன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஃபோன் பார்த்தீங்கன்னா 204 கிராம் வெயிட்டு, 9.1 mm திக்னஸாக இருக்குது. ஆனாலும் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்ததுனால கையில் ஹோல்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கார்னிங்கோட Gorilla Glass 3 கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் அண்ட் டிஸ்பிளேண்ட் வர்றப்போ எல்லாமே ஓகே தான். அந்த ஐபிஎஸ் எல்சிடி பண்ண கொடுத்து கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் AMOLED கொடுத்துருக்கணும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வர்றப்போ எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணல. இதில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 810 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6 nm பில்ட் பண்ண ப்ராசர், அஃப்கோர்ஸ் 5G ப்ராசருமே கூட. ஸோ இந்த ப்ராசர் அப்பர் மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியது தான். எந்த ஹெவி கிராஃபிக்ஸ் ஒன்று கேமிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஹை டாஸ்க்கான எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் இந்த ப்ராசர் நல்லாவே ஹேண்டில் பண்ணும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் LPDDR4Xக்கான ரேமே கொடுத்துருக்காங்க. 8GB ரேமே பேஸ் வேரியண்ட்டாக கொடுத்துருக்கனால இந்த ப்ராசர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண எதிர்பார்க்கலாம். பட் என்ன தான் ப்ராசர் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் பண்ணணும். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Android 11 மேலே பில்ட் பண்ண ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸும் ஆட்ஸும் இப்போ வரைக்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் ஆட்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல, பட் இப்போதைக்கு ப்ளோட்வேர்ஸ் ஆட்ஸ் இல்லாமல் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் வந்திருக்கு, ரொம்பவே பாராட்டுக்குரியது. அதுவும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இருக்கனால பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும். பட் சாஃப்ட்வேர் அப்டேட் எப்படி இருக்கும்ன்ட்டு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். அதை பற்றி பேசுவோம், கடைசியில் பேசுவோம். பேட்டரி கெப்பாசிட்டி வரப்போ இதில் 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜர் பாக்ஸில் கொடுக்குறாங்க, ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ 90 Hz தான் ரெஃப்ரெஷ் ரேட்டு, எல்சிடி பேனல், ஒரு 6 nm பில்ட் பண்ண ப்ராசர்னால பேட்டரி லைஃப் நல்லாவே எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒரு லைட் யூஸராக இருந்தால் 1.5 நாள் வரைக்கும் கூட ஈஸியாக வரும். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டியும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேமராஸ்ன்னு பார்க்கும்போது பேக்கில் 4 கேமரா தான். மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP f1.8 அப்பச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ரிவ்யூவர் கைக்கு போயிடுச்சு. தமிழ் டெக்கே வீடியோ போட்டிருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாம்பிள்ஸ் இமேஜ்லாம் பார்க்கும்போது மெயின் கேமராலேருந்து வர ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு ஓகே. மற்ற எல்லா கேமரா அல்ட்ரா வைடாக இருக்கட்டும், இல்லை செல்ஃபியாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்குது. வீடியோ கெப்பாசிட்டின்னு வர்றப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே 1080p 30 fps தான் ஷூட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4K 30 கொடுத்துருக்கணும் பேக்லேயாச்சும். ஸோ கொடுக்காதது ஒரு நெகட்டிவ் தான். ஸோ ஓவராலாக கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான கேமராஸ் தான் எதிர்பார்க்க முடியும். வேறு என்னென்னலாம் இந்த ஃபோனில் கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த ஃபோன் ஒரு 5G ஃபோன். பட் இப்போதைக்கு 3 பேண்ட் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 5G இல்லை, அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்க வேணாம். நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 5G முக்கியம்தான். ஸோ அதை கன்சிடர் பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைடில் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6, Bluetooth 5.1 இருக்குது. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. SD கார்டு ஸ்லாட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் 2 சிம் ப்ளஸ் SD கார்டும் போட்டுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் வர எல்லா ஃபோன்லேயும் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்தது ஒரு நெகட்டிவ் தான். ஃபைனலாக ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணுறாங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 19,999 ரூபா. ஸோ 20,000 கொடுத்தீங்கன்னா ₹1 உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு கலர் தான் இருக்குது. ஸோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வேரியண்ட்டோ நிறைய கலர்ஸோ இல்லை, ஒரே ஒரு வேரியண்ட் ஒரே ஒரு கலர் கொடுத்தது நல்ல விஷயம் தான். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா
ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஏகப்பட்ட காம்படிஷன் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ரெட்மி ரியல்மி மட்டும் போட்டி போடாமல் இப்போ ஐக்யூ சாம்சங் கூட 20,000 நல்ல ஃபோன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 20,000 ப்ரைஸ்க்கு இந்த ஃபோனில் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. AMOLED இல்லை, டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை, 5G வந்து 2-3 பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் வந்து ஒரு ஆவரேஜான கேமராஸாக தான் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட். இப்போ புதுசாக வர ஃபோனோ இல்லாட்டி ஆல்ரெடி இந்த மைக்ரோமேக்ஸ் லாவா மாதிரி கம்பேக் கொடுக்குற ஃபோனோ வாங்குறதுக்கு மக்கள் எதுக்காக தயங்குறாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் தான். சாஃப்ட்வேர் அப்டேட் கரெக்டாக கொடுப்பாங்களா அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா பெரிய Xiaomi இல்லை ரியல்மி மாதிரியான பிராண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராம் கீழே ஃபோன்ஸ் வரும் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எம்ஐயில் A1 A2லாம் ஃபோன் சூப்பராக கொண்டு வந்தாங்க. அந்த ஆண்ட்ராய்டு ஒன் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூகுள் கண்ட்ரோலில் இருக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட். ஸோ 2 வருஷத்துக்கான மெயின் அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. லேட்டாக வந்தாலும் கண்டிப்பாக வந்துடும். பட் இப்போ வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்தாலும் இதெல்லாம் ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராம் கீழே வரல. ஸோ சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் வந்து இன்னும் லாவாட்ட தான் இருக்குது. அவங்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்களான்ட்டு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய பேர் கொடுக்குறோன்ட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு கூட கொடுக்காம இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து ஒரு வருஷம் ஆனால் தான் தெரியும் சாஃப்ட்வேர் அப்டேட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணும், இல்லை ப்ரோ நான் மேட் இன் இந்தியா ஃபோனுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணணும், இந்தியன் கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், அதனால் நான் இந்த ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது இதில் AMOLED கிடையாது. மற்றபடிக்கு இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கிடையாது. 5G பேண்ட் 3 தான் சப்போர்ட் பண்ணுது. ஒரு ஆவரேஜான கேமராஸ், சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ஒரு கேள்விக்குறி. இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். ஒருத்தான ஃபோன் தான். அதர்வைஸ் மற்ற நிறைய ஃபோன் நல்ல காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஃபோன்ஸு மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.